அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பிள்ளைகளை வளர்க்கும் முறையை பற்றி பார்க்க போகிறோம். நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்குது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அப்பொழுது முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதன்படி பெற்றோராகி நம்முடைய கடமை என்னென்னா, பிள்ளைகளை எப்படி நடத்தணும், எப்படி வளர்க்கணுன்ற ஞானத்தை நம்ம தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். நியாயாதிபதிகளில் மனோவா அப்படி தான் பிள்ளைகளை குறித்து அவருக்கு தரிசனம் கிடைக்கும்போது அந்த பிள்ளையை நாங்கள் எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வார். ஆனால் அவர் வாலிப பிராயம் ஆனவுடனே அந்த பையனை கண்டுக்காம விட்டுருவார். அதனால தான் சிம்சோன் கெட்ட வழியில் போய் அழிந்து போவோம். ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது. பிள்ளைகளை கடைசி வரைக்கும் நம்ம அந்த பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியில் நடத்திக்கிட்டே இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட வயது ஆனதுக்கப்புறம் அவர்களை நம்ம ஜெபத்தில் வழி நடத்தணும். வேதம் வாசித்து ஜெபிக்கும்படி சொல்லணும். நம்மளும் அவங்கள ஜெபத்தில் தாங்கணும். ஆண்டவரே, என் பிள்ளைகளை வழி நடத்துங்க, என் பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபத்துலேயும் அவங்கள தாங்கிக்கிட்டே இருக்கும் பொழுது ஆண்டவரோட பாதுகாவல் அவர்களுக்கு கண்டிப்பாக உண்டாயிருக்கும். அவர்களை ஆண்டவர் கைவிட மாட்டார். சின்ன வயதில் அவங்க எப்படி வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்தாங்களோ அதே போல் வயதான பிறகும் வாலிப வயதிலும் சரி, முதிர் வயதிலும் சரி, அவங்க அந்த வழியிலே நடக்க ஆண்டவர் உதவி செய்வார். அப்போ நம்ம பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய ஞானத்தை கர்த்தரிடத்துலேருந்து பெற்றுக்கொண்டு அதற்கப்புறம் அந்த பிள்ளைகளை எப்போவுமே நம்ம ஜெபத்தில் தாங்கும்போது கண்டிப்பாக அந்த பிள்ளைகள் முதிர் வயதிலும் நம்ம போதித்த வழிமுறைகளை விடாமல் பின்பற்றி அந்த ஞானத்தில் நடந்து வாழ்க்கையில் ஜெயம் பெறுவாங்க. இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. அனைவருக்கும் நன்றி.